அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிராவலர் சைட். போன வீடியோவில் நம்ம டால்ஃபின் ஸ்னோஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஊட்டியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை தரக்கூடிய ஹட் ஸ்டே பற்றி பார்க்கலாம். டால்ஃபின் ஸ்னோஸ்லேருந்து கிளம்பி நம்ம முதல்ல குன்னூருக்கு வந்தாச்சு. குன்னூர்லேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த ரெசார்ட் இருக்குது. குன்னூர்லேருந்து வெல்லிங்டன், அரவங்காடு, பிக்கட்டி, மந்தாடா இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம்னா ஊட்டிக்கு முன்னாடி 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஜே டிவைன் ஹைலேண்ட் ரெசார்ட் இருக்குது. இந்த ரெசார்ட்டில் ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் அப்சர்வேட்டரியும் இருக்குது. அதுக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு என்ட்ரி டிக்கெட்டாக இங்கே 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே மொபைலில் கான்டாக்ட் பண்ணி ரூமை புக் பண்ணிட்டோம். அதனால் இங்கே இருக்கிற ரிசப்ஷனில் ரூம் கீயை மட்டும் வாங்கிட்டு ரூமுக்கு போகலாம். இங்கே இருந்து இந்த வேலியோட வியூவை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்குது. கீழே தெரிகிற க்ரீன் கலர் ரூஃப் போட்ட ரூமை தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இந்த படிகளில் இறங்கி கீழே போகலாம். இங்கே இருந்து அவ்வளவு தூரம் நம்ம லக்கேஜை எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அதை அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் ஏன் அந்த ரூமை சூஸ் பண்ணோம்னா, ரூமில் இருந்துக்கிட்டு இந்த வியூவை பார்க்குறப்போ மறைவு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம். ஒருவேளை மேலே இருக்க ரூமை சூஸ் பண்ணால் கீழ் ரூம் இந்த வியூவை மறைக்கும்னு நினச்சோம். நாங்கள் ஃபோனில் புக் பண்ணும்போதே அந்த ரூம் தான் கேட்டோம். அதே மாதிரி அந்த ரூமே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்களும் இங்கே ரூமை புக் பண்ணணுன்னா இந்த ரெசார்ட்டோட ஃபோன் நம்பரையும் லொக்கேஷனையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நேரில் வந்து இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது தான் தெரியுது எந்த மறைவும் இல்லைன்னு. எந்த ரூமை செலக்ட் பண்ணாலும் வியூ கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க ரூமுக்கு போகிறதுக்கான படிகள்லாம் ரொம்பவுமே சின்னதாக இருக்குது. எல்லாராலையும் ஈஸியாக இந்த படிகளை யூஸ் பண்ண முடியாது. அதனால் அடிக்கடி படிகளில் ஏறி இறங்க முடியாதுங்கிறவங்க மேலே இருக்க ரூம்ஸை சூஸ் பண்ணுறதே பெட்டர். ஊட்டி டவுனுக்குள்ளே ஒரு ஆவரேஜான விண்டோ வியூவுக்காக 3000-4000ன்னு பே பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ரூமுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நல்ல ஒரு வியூவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இங்கே இருந்து ரூமுக்குள்ளே போனோம்னா ஒரு டேபிள் செட்டும் டிவியும் இருக்குது. ரூமும் பெட்டும் நல்ல காம்பேக்டாக இருக்குது. பெட்டில் இருந்தபடியே இந்த ஜன்னல் வழியாக அருமையான வியூவை என்ஜாய் பண்ணலாம். இங்கே ப்ளக் பாயிண்ட் 1 தான் இருக்குது. நாங்கள் மல்டிபின் ப்ளக் பாயிண்ட் வச்சுருந்தனால எங்களுக்கு ஓகே. இல்லைனா மொபைல்லாம் சார்ஜ் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே 2 சைட்லேயும் பாத்ரூமும் டாய்லெட்டும் தனித்தனியாக இருக்குது. இதில் 24 ஹவர்ஸும் ஹாட் வாட்டர் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த ரூமுடைய மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஜன்னலில் கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருந்துச்சு. டோரில் ஆணியெல்லாம் கலண்டு இருந்தது. பாத்ரூமில் துணிகளை போடுறதுக்காக ஒரு ஹேங்கர் கூட இல்லை. தண்ணி ரொம்பவுமே கலங்கலாக இருந்தது. டாய்லெட்டில் லாக் போடவே முடியல. இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த இடம் ஒரு பக்காவான பட்ஜெட் ஸ்டேவாக இருக்கும். இந்த வேலியில் கீழே தெரிகிற ட்ராக்ல ஊட்டி டாய் ட்ரெயின் போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ட்ரெயின் இப்போது ஊட்டியிலேருந்து குன்னூருக்கு போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய கிராமங்களுடைய வியூவையும் இங்கேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கப்புள்ஸுக்கும் சின்ன ஃபேமிலிக்கும் இந்த இடம் காம்பேக்டாக கரெக்டாக இருக்கும். அதுவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக வரணும்னாலோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி பெருசாக இருக்குனாலோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ரூம்ஸும் இங்கே இருக்குது. 6 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரியான ரூம்ஸ் நல்ல வியூவோடு இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரொட்டீன் ரூம் ஸ்டேவாக இல்லாமல் ஒரு டிஃப்ரென்ஸை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஹட் ஸ்டேவும் வியூவும் ரொம்பவுமே ஒர்த்தானது. இந்த ரெசார்ட் ஊட்டி டவுனில் இருந்து 6 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்கனால ஃபுட்டெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த ரூமுக்கு எங்களுக்கு எவ்வளவு ஆச்சுன்னா ஒரு நைட்டுக்கு 1700 ரூபாய் ஆச்சு. சீசனை பொறுத்து இந்த ரேட்டில் சேஞ்சஸ் இருக்கும். ரூமில் இருந்து கீழே பார்க்குறப்போ கீழே இருக்கக்கூடிய கிராமங்களில் என்ன மாதிரியான கல்டிவேஷன் நடக்குங்கிறதையும் அங்கே ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்க்க முடியும். இந்த வெதரை சமாளிக்கிறதுக்காக வீடுகள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய சர்ச்சோடைய கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு இங்கேருந்து பார்க்கலாம்.
வீடியோவில் ஹட் ஸ்டே பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம ட்ராவலர் சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.